அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவு திமுக அமைச்சர் துரைமுருகனுக்கும் அவருடைய மகன் கதிர் ஆனந்துக்கும் தலையில் இடியை இறக்கக்கூடிய ஒரு உத்தரவாக மாறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இருவரும் விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அது குறித்த முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் கோரதாண்டவம் ஆடிய ஆண்டு என்று சொல்லலாம். பரபரப்பான செய்திகள், பரபரப்பான சோதனைகள் எல்லாம் நடத்தப்பட்டது. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவருக்கு சொந்தமான பகுதிகளில் எல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது 2023ஆம் ஆண்டில் அமலாக்கத்துறை. அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டில் பெரிய அளவுக்கு ஒரு பரபரப்பு இல்லை என்றே சொல்லலாம். தற்போது இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே அமலாக்கத்துறை பரபரப்பை கிளப்ப ஆரம்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக அமைச்சர்களை குறிவைக்க ஆரம்பித்திருப்பதன் மூலம் 9ஆம் தேதி இன்னைக்கு 9 நாட்கள் தான் ஆகிறது இந்த ஆண்டில். இந்த 9 நாட்களில் 2 முறை அமலாக்கத்துறை துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான அவர் சார்ந்த நபர்களுடைய பகுதிகளில் சோதனை நடத்தி முடித்திருக்கிறது. முதல் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய வீடு, கதிர் ஆனந்த் அவர்களுடைய வீடு, துரைமுருகன் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான பூஞ்சோலை சீனிவாசன் அவர்களுக்கு சொந்தமான பகுதிகள் என்று சொல்லி பல்வேறு பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி முடித்து விட்டார்கள். அதைத் தொடர்ந்து 2வது முறையாக கதிர் ஆனந்த் அவர்களுடைய கல்லூரி, கிங்ஸ்டன் கல்லூரி, அந்த கல்லூரியில் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனைகள் எல்லாம் நடத்தினார்கள். சோதனைகளின் முடிவில் கல்லூரியினுடைய சர்வர் ரூமுக்கு சீல் வச்சுட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் போகிறாங்க. உடனடியாக கதிர் ஆனந்த் தரப்பு என்ன செய்கிறாங்கன்னா உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள். என்ன மனுன்னா, அமலாக்கத்துறை சோதனைக்கு வந்தார்கள். சோதனைக்கு வந்தவர்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய சர்வர் ரூமில் சீல் வச்சுட்டாங்க, அந்த சீலை அகற்ற வேண்டும் என்று சொல்லி மனு தாக்கல் செய்கிறார்கள். அந்த மனுவினுடைய விசாரணை இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் வந்தது. உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவின் விசாரணை வருகிற போது இருதரப்பும் காரசாரமான வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறார்கள். முதலில் கதிர் ஆனந்த் தரப்பு என்ன காரணத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அமலாக்கத்துறை சோதனைக்கு வந்தவர்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய மிக முக்கியமான ஒரு தளமாக இருக்கக்கூடிய சர்வர் ரூமில் சீல் வச்சுட்டாங்க. அங்கே தான் நிறைய கம்ப்யூட்டர்லாம் இருக்கிறது. இந்த சர்வர் ரூமில் சீல் வச்சதுனால எங்களுக்கு சிசிடிவி கூட சரியாக இயங்கலை. கல்லூரி நிர்வாகமே கிட்டத்தட்ட முடங்கி போயிருக்கிறது. தேர்வு வேற ஆரம்பித்து விட்டது. மாணவர்களுக்கு தேர்வு நடத்த வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கல்லூரியை எங்களால் நடத்த முடியாத ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறது. அதனால் இந்த சர்வர் ரூமில் இருக்கக்கூடிய சீலை அகற்ற வேண்டும் என்று சொல்லி வாதாடுறாங்க. உடனே அமலாக்கத்துறை தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அவர்களுடைய கல்லூரிக்கு சோதனைக்கு போகிறோம். சோதனைக்கு போனால் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்திருக்க வேண்டும் இல்லையா அவர்கள். ஆனால் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. சர்வர் ரூமினுடைய சாவியை கூட அவங்க எங்களுக்கு தரலை. நாங்கள் ஒரு கார்பெண்டரை வச்சு தான் சர்வர் ரூமையே திறந்து நாங்கள் உள்ளாடி போனோம். உள்ளே போய் ஒரு ஹார்ட் டிஸ்கை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். கணக்கு வழக்கு சார்ந்த ஹார்ட் டிஸ்கை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம் என்று சொல்லி அமலாக்கத்துறை அவர்கள் தரப்பு வாதத்தை வைக்கிறார்கள். பதிலுக்கு கதிர் ஆனந்த் தரப்பு அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கினோம், நாங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கியதால் தான் அவர்களால் சோதனை நடத்த முடிகிறது என்று சொல்லி கதிர் ஆனந்த் தரப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நீதியரசர் அவர்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு கதிர் ஆனந்த் தரப்பிடம் அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. சீலை அகற்றுவதற்கு கூட அனுமதி வழங்கவில்லை உயர்நீதிமன்றம். ஒரு சர்வர் ரூமில் இருக்கக்கூடிய சீலை அகற்றுவதற்கு கூட அனுமதியை உயர்நீதிமன்றம் வழங்கவில்லை என்றால் கொஞ்சம் சிக்கல் தான் என்கிற தகவல்கள் தான் வருகிறது. எதற்காக இந்த சோதனை அப்படின்னா, பலரும் என்ன கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அமலாக்கத்துறை இந்த சோதனை நடத்துவதற்கு முக்கியமான காரணம் 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கதிர் ஆனந்த், வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் கதிர் ஆனந்த் போட்டியிடுகிறார். அப்போது அவருடைய இல்லத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்படுகிறது. பூஞ்சோலை சீனிவாசனுடைய இல்லத்திலிருந்து 11 கோடி வருமான வரித்துறையால் கைப்பற்றப்படுகிறது. அந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளை சிலர் பேசி வருகிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் சாதாரண விஷயங்க, அது விஷயமே இல்லை. துரைமுருகனை, கதிர் ஆனந்தை அமலாக்கத்துறை குறிவைப்பதற்கான காரணம் என்னவென்றால் மணல் குவாரி வழக்கு தான். அந்த மணல் குவாரி வழக்கில் 4000 கோடி அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக ஏற்கனவே அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த வழக்கில் எல்லோரையும் அமலாக்கத்துறை ஓரளவுக்கு விசாரித்து விட்டார்கள். மாவட்ட ஆட்சியர்களுக்கு கூட
சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களையும் விசாரித்து விட்டார்கள். நீர்வளத்துறையினுடைய அதிகாரிகளை எல்லாம் விசாரணை நடத்தி விட்டார்கள். ஆனால் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் மீது தான் இதுவரை எந்த விதமான விசாரணையும் நடத்தவில்லை. அடுத்து அமலாக்கத்துறை துரைமுருகன் மீது விசாரணை நடத்தப் போகிறார்கள். அந்த விசாரணைக்கு முன்பு இந்த வழக்கு சார்ந்து கூடுதலாக ஏதாவது தகவல்கள் கிடைக்குமா என்பதற்காகத்தான் அமலாக்கத்துறை தொடர்ந்து அவருக்கு சொந்தமான பகுதிகளிலும் அவருடைய நண்பருக்கு சொந்தமான பகுதிகளிலும் அவருடைய மகனுக்கு சொந்தமான பகுதிகளிலும் சோதனை நடத்துகிறார்கள். அமலாக்கத்துறை அந்த குவாரி வழக்கில் துரைமுருகனை எப்படியாவது கைது செய்து சிறையில் அடைத்து விட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த சோதனைகள் எல்லாம் என்று சிலர் கருத்துக்களை பதிவு செய்து இருக்கிறார்கள். உண்மையிலே அது இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் அமலாக்கத்துறை குவாரி வழக்கை ரொம்ப தீவிரமாக நடத்திட்டு வர்றாங்க. அவங்க ஆரம்பத்திலிருந்தே அதில் தங்களுடைய முழு வேகத்தையும் முழு உழைப்பையும் செலுத்தி வருகிறார்கள் என்று சொல்லலாம். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் என்றால் அவர்களுடைய கணக்குப்படி இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனை எப்படியாவது வளைத்து போட வேண்டும். எப்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தோமோ, வெளியே வரவிடாமல் நாம் செய்தோமோ, அதே போன்று செந்தில் பாலாஜிக்கு அடுத்து துரைமுருகனை எப்படியாவது சிறையில் தள்ளிவிட வேண்டும் என்கிற ரீதியில் அமலாக்கத்துறை செயல்பட்டு வருவதாகத்தான் தகவல்கள் வருகிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜியை தொடர்ந்து யார் சிறைக்கு செல்வார் என்கிற ஒரு பெரிய கேள்வி கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. அந்த கேள்விக்கான பதிலாக திமுகவினரே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, துரைமுருகன் தான் அடுத்து சிறைக்கு செல்வார், அவர் தான் செல்ல வேண்டும் என்றே திமுகவினர் அவர்களுக்குள்ளாவே ஒரு பெரிய ஒரு அதிருப்தி மனநிலையில் தான் துரைமுருகன் மீது திமுகவினர் இருக்கிறார்கள். அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் தான் சமீபத்தில் துரைமுருகன் அவர்கள் பேசி ஒரு பேச்சும் இருந்தது. திமுகவினுடைய கூட்டத்திலே அவர் என்ன பேசுகிறார்னா, நம்ம ஆட்களே, அமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்களே வருமான வரித்துறையில் தகவல் சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம ஆட்களே எப்படி சொல்லிக் கொடுத்தா எப்படி என்று சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டெல்லாம் துரைமுருகன் அவர்கள் பேசினார். அதை தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய சோதனை முடிவடைந்ததும் அவசரமாக டெல்லிக்கெல்லாம் போனார் துரைமுருகன் அவர்கள். எதுக்கு டெல்லிக்கு போனீங்க? அவசரமாக துரைமுருகன் அவர்கள் டெல்லிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன அவசியம்? அப்போ இதெல்லாம் பார்க்குற போது துரைமுருகன் அவர்களை அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது என்கிற செய்திகள் தான் தெளிவாகிறது. நம்ம கடந்த காணொலியில் பேசுகிற போதே சொல்லியிருந்தோம், அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது ஏதோ அந்த பணப்பட்டுவாடா சார்ந்த சோதனையாக மட்டுமே இருக்கக்கூடாது, மாறாக கனிம வளம் சார்ந்த ஒரு சோதனையாக இருக்க வேண்டும். இந்த கனிமவள துறையினுடைய அமைச்சராக இவர் இருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளிலும் கனிமவள கொள்ளை, கனிமவள திருட்டு என்பது கட்டற்று நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதிலே அமைச்சர் துரைமுருகன் அவர் தான் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நபர். கட்டுப்படுத்தாமல் இருக்கிறார் என்றால் அப்போ அது சார்ந்தும் அவரிடத்தில் நீங்கள் விசாரணைகளை நடத்த வேண்டும், அது சார்ந்தும் சோதனைகளை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம். வரக்கூடிய செய்திகள், தகவல்களை எல்லாம் பார்க்கிற போது அமலாக்கத்துறை சரியான ஒரு ரூட்டில் தான் போய்கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. பார்ப்போம் அமலாக்கத்துறை எப்படி இந்த வழக்கை எடுத்து செல்ல போகிறார்கள் என்பதை. அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய இந்த வழக்கில் திமுக தலைமை துரைமுருகனுக்கு துணை நிற்குமா என்று கேட்டால், ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகனுக்கும் ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருப்பது அது எல்லோருக்குமே தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிவைத்து தான் மறைமுகமாக ஒரு செய்தியை துரைமுருகன் அவர்கள் பேசினார். இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இளைஞர்கள் வாருங்கள், இளைஞர்களுக்கு நாங்கள் வழிவிடுகிறோம், ஆனால் இளைஞர்கள் நீங்கள் தடம் பார்த்து வர வேண்டும், கொஞ்சம் விவரமாக எல்லாம் தெரிஞ்சுட்டு வரணும் என்கிற ரீதியிலே துரைமுருகன் அவர்கள் பேசிய பேச்சுகள் எல்லாம் பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியது. அதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களை குறித்து பேசிய பேச்சு, அதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் கொடுத்தது. ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பேச்சை ஆதரித்தது என்று சொல்லி திமுகவுக்குள்ளாடி ஒரு பெரிய ஒரு சலசலப்பு இருந்துதான் வந்தது. அந்த சலசலப்புக்கு முக்கியமான ஒரு நபராக துரைமுருகன் இருந்துதான் வந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வெளியே சொல்ல முடியலைனாலும் அவருக்கு ஒரு ஆசை, நான் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறேன், கருணாநிதி அவர்களோடு இருந்தேன் முழுமையாக, அடுத்து அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களோடு முழுமையாக நான் இருந்துட்டு வர்றேன், அப்போது நியாயப்படி பார்த்தால் துணை முதலமைச்சராகக்கூடிய தகுதி எனக்கு தானே இருக்கிறது, என்னை தானே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க வேண்டும். எந்த தகுதியுமே இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்கிற ஒரே காரணத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக்குவீர்கள் என்றால் அப்போ நான் எதற்கு என்கிற ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம், ஒரு கோபம், ஒரு ஆத்திரம் துரைமுருகன் அவர்களுடைய மனதில் இருந்துதான் வருகிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஒரு முறை அவர் துணை முதலமைச்சர் பதவி தந்தால் வேண்டாம் என்றா சொல்வேன் என்கிற ரீதியிலெல்லாம் பேச்சுக்களை எல்லாம் பேசியிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒருவேளை அமலாக்கத்துறை துரைமுருகனை கைது செய்து சிறையில் அடைக்கிற பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் துரைமுருகனுக்கு ஆதரவாக நிற்குமா, இல்லை துரைமுருகனை கைகளை விட்டுவிடுமா என்கிற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் கூட எழுந்திருக்கிறது. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகனுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகனுக்கு ஆதரவாக நிற்பாரா என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எது எப்படியோ
அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அடுத்தபடியாக பலர் மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாலும் இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை. செந்தில் பாலாஜியை தொடர்ந்து திமுகவினுடைய அமைச்சர் பட்டியலில் யார் முதலில் சிறைக்கு செல்ல போகிறார் என்கிற கேள்விக்கான பதிலாக துரைமுருகன் இருப்பாரா இல்லையா என்பது விரைவில் தெரிந்துவிடும்.